ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஆல்ரெடி நேற்று நம்ம சேனலில் மோட்டோ H20 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட போக்கோ F3 GTயை கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மோட்டோ H20 ஃபியூஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோட்டோ H20 ஃபியூஷனில் இவங்க என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் பெஸ்ட் மொபைலாக இருக்கக்கூடிய Iqoo Z3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்மளுடைய இந்த கம்பேரிசன் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கும்போது மோட்டோ H20 ஃபியூஷன் இங்கே மொத்தம் 2 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சைபர் டியல் அண்ட் எலக்ட்ரிக் கிராஃபைட் அப்படின்ற 2 கலர் வேரியண்ட்டோட 185 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.25 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டிசைனில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பேக் சைட் பிளைனான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் மெட்டீரியல் பிளாஸ்டிக்கா இல்லை மெட்டலா அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் இவங்க கிளியராக கொடுக்கல. பட் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. அப்படியே இந்த பக்கம் Iqoo Z3 5Gக்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை மொத்தம் 2 கலர் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சைபர் ப்ளூ அண்ட் ஏஸ் பிளாக் அப்படின்ற 2 கலர் வேரியண்டோட பேக் சைட் பிளாஸ்டிக் மெட்டீரியல், 186 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.5 mm திக்னஸோட Iqoo Z3 5G இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பில்ட் குவாலிட்டி அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸ் எல்லாம் பெருசாக வித்தியாசம் இல்லை. 2 ஸ்மார்ட் போனுமே சேம் வெயிட் சேம் திக்னஸ்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால அவுட்லுக் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் போன் அட்ராக்டிவா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கே மோட்டோ H20 ஃபியூஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் 10 பிட்கான ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 10 பிட்கான ஆம்லோட் டிஸ்பிளே ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். மற்றபடி இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் HDR10 சப்போர்ட்டோட இங்கே இந்த டிஸ்பிளே ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஸோ 10 பிட்கான கலர் டிஸ்பிளே, HDR10 சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்பவே வைப்ரண்டான ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்ப்ளே இருக்கும். பட் ரெஃப்ரெஷ் ரேட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டாக கொடுத்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் ஓகே தான். ஏன்னா இப்போ நிறைய கேம்ஸ் எல்லாமே 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் நிறைய கேம்ஸ் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 90 ஹெர்ட்ஸ் ஓகேவான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தான். அப்படியே Iqoo Z3 5G இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கிடையாது. மற்றபடி 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 450 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு மோட்டோல கொடுத்துருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே வேணுமா இல்லை Iqooல கொடுத்துருக்கக்கூடிய 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வேணுமா அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கே உங்களுக்கு 10 பிட்கான கலர் AMOLED டிஸ்பிளே, HDR10 சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால நல்ல கலர்ஃபுல்லான வைப்ரண்டான ஒரு டிஸ்பிளே இங்கே நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே சமயம் நீங்கள் Iqoo Z3ல இருக்கக்கூடிய 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாம் இன்னுமே ஸ்மூத்தாக விளையாட முடியும். அண்ட் டிஸ்பிளே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இன்னும் ஸ்மூத்தான ஒரு ஃபீலோட உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் நீங்கள் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை 10 பிட்கான கலர் AMOLED டிஸ்பிளேவை சூஸ் பண்ணுவீங்களா? எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே மோட்டோ H20 ஃபியூஷனில் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் Iqoo Z3ல 4400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 55 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் Iqoo Z3 தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். 55 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இங்கே Iqoo கொடுக்குறாங்க. மற்றபடி மோட்டோவில் 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ அது ஓகே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் மோட்டோவுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்தோம்னா இங்கே Motorola H20 ஃபியூஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Mediatek Dimensity 800U அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட்டை கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இது 7 nm சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். Cortex A76க்கான கோரோட 2.4 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. ARM Mali G57 MC3 அப்படின்ற GPயோட அரௌண்ட் 3,40,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Dimensity 800 சிப்செட்டுக்கு வந்திருக்கு. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய 5G பேண்டுன்னு பார்க்கும்போது மொத்தம் 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் 5G
பேஸ் பண்ணி சூஸ் பண்றவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். அப்படியே Iqoo Z3 5G இந்த ஸ்மார்ட் போன்ல பார்த்தோம்னா இங்க Snapdragonோட Snapdragon 768G அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட்டை பத்தி சொல்லணும்னா இதுவுமே 7 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். Cortex A76 கான கோரோட 2.8 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. Adreno 620 அப்படின்ற ஜிபியோட அரௌண்ட் 4,50,000 கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட இந்த Snapdragon 768G அப்படின்ற சிப்செட் கொடுத்திருக்காங்க. மற்றபடி இதுவுமே 5G சிப்செட் தான். இதுல இருக்கக்கூடிய 5G பேண்ட்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது வெறும் 2 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால 5G பேஸ் பண்ணி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இதையுமே கன்சிடர் பண்ணிங்க. இதுல 2 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் இருக்கு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல இந்த 2 சிப்செட்ல எந்த சிப்செட் பெட்டர்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Snapdragon 768G தான் ஒரு பெட்டரான சிப்செட். மற்றபடி இந்த 2 சிப்செட்டை பத்தி இன்னுமே டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரீசெண்டா தான் நம்ம சேனல்ல இந்த 2 சிப்செட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே டீடைலா இந்த 2 சிப்செட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தபடியே கேமராக்கு வந்தோம்னா இங்கே மோட்டோ H20 ஃபியூஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு பெரிய செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க f2.2 அப்பேச்சர் வேல்யூட. மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே எக்கச்சக்கமான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் கேப்சர், ஸ்பாட் கலர், நைட் விஷன், சினிமோகிராஃப், போர்ட்ரைட் மோட், லைவ் ஃபில்டர், குரூப் செல்ஃபி, ப்ரோ மோட், லோ லைட் ஏஐ செல்ஃபி, ஷார்ட் ஆப்டிமைசேஷன், ஆட்டோ ஸ்மைல் கேப்சர், கெஸ்டர் கேப்சர், செல்ஃபி அனிமேஷன், HDR, ஃபேஸ் பியூட்டி, ரா ஃபோட்டோ அவுட்புட், பெஸ்ட் ஷாட், ஆக்டிவ் ஃபோட்டோ, ஸ்பாட் கலர், simultaneous capture, time lapse, vlogger mode, video stabilization, face beauty, video snapshot மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த செல்ஃபி கேமரால கொடுத்திருக்காங்க. மற்றபடி இதுல எவ்வளவு ரெசல்யூஷனுக்கான வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பத்தின டீடைல்ஸ் கிளியரா இல்ல. அப்படியே இந்த பக்கம் Iqoo Z3 5G க்கு வந்தோம்னா இங்க 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0 கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்திருக்காங்க. மற்றபடி இதுல இருக்கக்கூடிய மோட்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட், போர்ட்ரைட் மோட், பேனரோமா, லைவ் போட்டோ, ஏஆர் ஸ்டிக்கர் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரால என்ன ரெசல்யூஷன்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற டீடைல்ஸ் கிளியரா இல்ல. அந்த வகையில அன்டவுட்டபிளி செல்ஃபி கேமரால கண்டிப்பா மோட்டோ H20 ஃபியூஷன் தான் கிளியரான வினர். 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட நமக்கு இங்கே கேமரா செட்டப் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் ரியல் சைட் கேமராவுக்கு வந்தோம்னா இங்க மோட்டோ H20 ஃபியூஷன்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.9 கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்திருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. மற்றபடி இதுல இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கேயுமே எக்கச்சக்கமான மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. டியூவல் கேப்சர், ஸ்பாட் கலர், நைட் விஷன், சினிமோகிராஃப், போர்ட்ரைட் மோடு, கட் அவுட், பேனரோமா, ஏஆர் ஸ்டிக்கர், ஸ்மார்ட் காம்போசிஷன், ஷார்ட் ஆப்டிமைசேஷன், ஆட்டோ ஸ்மைல் கேப்சர், HDR, பெஸ்ட் ஷாட், ரா ஃபோட்டோ அவுட்புட், ஆக்டிவ் ஃபோட்டோஸ், பார்கோட் ஸ்கேனர், சிமில்டனஸ் கேப்சர், ஸ்பாட் கலர், டைம் லேப்ஸ், vlogger மோட், வீடியோ ஸ்டெபிலைசேஷன், வீடியோ ஸ்னாப்ஷாட் மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இங்க ரியல் சைட் கேமராலையும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க 4K at 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. மற்றபடி Iqoo Z3 5G ல பார்க்கும்போது இங்கேயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். பட் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79 கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்திருக்காங்க. அது கூடவே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா செட்டப்ல இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட், போர்ட்ரைட், பேனோரமா, லைவ் போட்டோ, டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், ஏஆர் ஸ்டிக்கர், டாக்குமெண்ட் மோட் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இங்க மேக்ஸிமம் 4K ல 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ரியல் சைட் கேமரான்னு பார்க்கும்போது இங்கேயுமே மோட்டோ H20 ஃபியூஷன் கொஞ்சம் பெட்டரா 108 மெகா பிக்சலுக்கான கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில மோட்டோ H20 ஃபியூஷன்ல கண்டிப்பா கொஞ்சம் பெட்டரான இமேஜ் குவாலிட்டி, இமேஜ் அவுட்புட் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே மோட்டோ H20 ஃபியூஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 11 ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் Iqoo Z3 5G ல இங்கேயுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 11 Fun Touch OS 11.1 கான UIயோட ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் என்ன பிரைசிங்க்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோட்டோ H20 ஃபியூஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட் 6+128GB கான வேரியன்ட் 21,500 அப்படின்ற பிரைசிங்கும், 8+128GB கான வேரியன்ட் 23,000 அப்படின்ற பிரைசிங்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Iqoo Z3 5G பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே 6+128GB கான வேரியன்ட் 20,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8+128GB கான வேரியன்ட் 21,000 அப்படின்ற பிரைசிங்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ ஓவரால் பிரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இங்கே மோட்டோ H20 ஃபியூஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே அண்ட் கேமரா செட்டப் ரெண்டுத்தையுமே ரொம்பவே நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல கேமரா செட்டப் அண்ட் நல்ல டிஸ்பிளே ஃபீச்சர்ஸோட இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Iqoo Z3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் இங்க கேமிங்க்கு மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி கேமிங்க்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல ப்ராசஸர் Snapdragon 768G அப்படின்ற ஒரு நல்ல கேமிங் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க Iqoo Z3 5G ல கொஞ்சம் ஆடடா கொடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் போன் சூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல Iqoo Z3 5G உங்களுக்கான ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத எடுத்துக்க முடியும். பட் அதே சமயம் நீங்க கேமராவை பேஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் போன் சூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல Moto H20 Fusion உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய Dimensity 800U அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு சின்ன டிராபேக். இந்த சிப்செட்டுக்கு பதில் வேற ஏதாவது சிப்செட் Dimensity 1000 யூஸ் பண்ணிருக்கலாம். இல்லனா இதே சிப்செட்டோட இன்னும் கொஞ்சம் கம்மி பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். பட் இப்போ இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Dimensity 800U மட்டும் தான் இந்த Moto H20 Fusionக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிராபேக். மத்தபடி இந்த Moto H20 Fusionல இருக்கக்கூடிய மத்த ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்பெக் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த Moto H20 Fusion இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த ஸ்மார்ட் போன்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல நீங்க எந்த ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ணுவீங்க, எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க, அதையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்க. மத்தபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.